அது உங்களை மாதிரி விவரமான பத்திரிகையாளர்கள் தாமதங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அறிவித்து நில எடுப்புல எவ்வளவு பிரச்சனைகள், அதுல நீதிமன்றம் சென்று அவற்றையெல்லாம் சரி செய்து கிட்டத்தட்ட நம்முடைய இப்ப பாளையங்கோட்டையிலிருந்து புறவழிச்சாலையிலிருந்து ஒரு கோபால சமுத்திரம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஸ் முடியக்கூடிய தருவாயில வந்துட்டு தொடர்ந்து மற்ற பேஸ்களோ எதுவுமே இந்த அரசு கிடப்புல போடாது. அறிவித்த நாள் முதல் 4 ஆண்டு காலத்துக்குள்ள ஒரு பகுதியை முடிந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அரசு தான் அதை செய்திருக்கும். கலைஞர் தாமிரபரணி ஆத்துல கடல்ல கலக்க தண்ணிக்கு திட்டம் அறிவித்தார். 2 ஆண்டுகள்ல பாதி பணியை முடித்தார். 10 ஆண்டு காலம் கிடப்பில் கிடந்தது. மீண்டும் மாண்புமிகு இன்றைய முதல்வர் வந்துதான் மீதி பகுதியை 2 ஆண்டுல முடிச்சு வந்தாங்க. அதனால இந்த அரசு எதை அறிவித்தாலும் துரிதமா செய்து கொடுக்கும். தேர்தல் காலங்களில் இவ்வாறு மாண்புமிகு நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது திட்டமிட்ட சதி, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. வேண்டுமென்றே தேர்தல் காலத்தில் இப்படிப்பட்ட முக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மீது தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக செய்கின்றார்கள். நீங்கள் சொன்னபடி தூசி தட்ட வேண்டும் என்றால் இதே அமலாக்கத்துறை மாண்புமிகு பாரத பிரதமர் மேல் இருக்கின்ற நம்முடைய சகாரா டைரி 25 கோடி ரூபாய் ஊழல், இதே அமலாக்கத்துறை அதை திரும்ப அதற்கு தூசி தட்டி விசாரணைக்கு பாரத பிரதமருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? என்னொன்னையும் சொல்றேன். அதிமுக ஆட்சி காலத்தில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருடைய நண்பர் அதானி அவர்கள் தமிழ்நாட்டு மின் வாரியத்துக்கு நிலக்கரி சப்ளை பண்ணுவதில் 7 எரிதிறன் உள்ள நிலக்கரி விநியோகம் செய்வதாக எக்ரிமெண்ட் போட்டு 4.5% எரிதிறன் உள்ள நிலக்கரியை தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு கொடுத்ததுல மின் வாரியத்தினுடைய இழப்பு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது, நான் சொல்லல. சிஏஜி ரிப்போர்ட் இருக்கு, நான் தரேன். 826 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ஆவணத்தின் அடிப்படையில் நம்முடைய அமலாக்கத்துறையானது நம்முடைய பாரத பிரதமருடைய நண்பர் அதானி மீது வழக்கு தொடர தயாரா?